ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புடலங்காய் 65 தான் செய்ய போகிறோம். புடலங்காய் அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க. இதில் தண்ணி வரும், அதனால தான் அதை மாதிரி செஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். தண்ணிலாம் வடிஞ்சிருச்சுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ தான் இது ஸ்மெல்லு எதுவும் வராது, நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். கடல மாவு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, அது கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு அப்படியே தண்ணி சேர்க்காமல் இதிலே சேர்த்துக்கலாம். ஒன்றா நல்லா காயை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. தண்ணி தேவையில்லை, இதில் இருக்கிறதே போதும். வேணால் நம்ம தெளிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு ஒன்று ஒன்று எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு, திருப்பி விட்டாச்சுங்க. அவ்வளோதான், சூப்பரான புடலங்காய் 65 ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.